ஓகே, இங்கே ஒரு மாஸ் வந்து 6 kg உடைய ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து 60 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன் இந்த சைடு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு நகருமான்னு பார்க்கணும். நகர்ந்தால் தான் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஆக்சலரேஷன், ரைட். அப்போ நகருமானங்கிறது யார் கையில் இருக்குது? லிமிட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு? 0.4. நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வேணும். அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? μL இன்ட்டு n, நார்மல் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு நார்மல் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும், அதுக்கு ஈக்குவலாக நார்மல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். அப்போ n = என்னது? W. அப்போ n = W. W = என்னது? mg. m எவ்வளவு? 6. g எவ்வளோன்னு வச்சுக்கிறோம்? 10. அப்போ 60 நியூட்டன். ஓகேங்களா? நார்மல் ஃபோர்ஸ் 60 நியூட்டன். சரி, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அளவு 0.4. இதுலேயே நீங்கள் ஒரு ட்ரிக் கவனிக்கணும். எப்போவுமே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கூட சொல்லலாம், அதை விட கைனடிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துங்க. அப்போ இன்ட்டு இது எவ்வளவு? 60. அப்போ எவ்வளோ வரும்? 6 × 4 24. அப்போ 24 நியூட்டன். ஆனால் அப்ளை பண்ணுறது எவ்வளவு? 60 நியூட்டன். ஆனால் இவன் எவ்வளவு? 24. அப்போ ஆப்ஜெக்டாக கண்டிப்பாக நகரும். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இங்கே இருக்கிறதே ஒரு மாஸ் தான், ஆனால் டோட்டலை பற்றி கவலை இல்லை. மாஸு. நெட் ஃபோர்ஸ்னால் என்ன? அப்ளைடு ஃபோர்ஸு 60 நியூட்டன் பண்ணுறீங்க. ஓகே, உங்களை யாராவது அப்போஸ் பண்ணுறாங்களா? ஆமாம். மூவ் ஆனதுக்கப்புறம் இவன் பிரச்சனை பண்ணுவான். அப்போ யார் இவன்? கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? எஃப்கேக்கு இதே மாதிரி தான், μkn. μkn எவ்வளவு? 0.3. n எவ்வளவு? 60. அப்போ 18 நியூட்டன். அவன் வந்து அப்போஸ் பண்ணுவான். அப்போ அவனையும் போக தான் மீதி நமக்கு கிடைக்கும். அப்போ எவ்வளவு? 42/6. அப்போ ஆக்சிலரேஷன் எவ்வளவு? 7. அப்போ 7 ms⁻². யார்? ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதான் இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோமே, 18 நியூட்டன். இந்த மாதிரி பார்த்துங்க.